இனிமேல் தேதி அறிவிக்காமல் போராட்டம் நடத்துவோம், முதல்வர் வீட்டை கூட முற்றுகையிடுவோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். நானும் பாஜக நிர்வாகிகளும் பேசக்கூடாது என தமிழக அரசு நினைக்கிறது. நாங்கள் பேசினால் உண்மைகள் வெளிவந்துவிடும் என்பதால் எங்களை கைது செய்கிறார்கள். நான் பேசக்கூடாது என அரசு நினைக்கிறது. டாஸ்மாக் தலைமையகம் முற்றுகை போராட்டத்திற்கு செல்லும் பாஜகவினரை கைது செய்வது கண்டிக்கத்தக்கது. டாஸ்மாக் ஊழலில் முதல்வர் ஸ்டாலின் முதல் குற்றவாளி, செந்தில் பாலாஜி இரண்டாவது குற்றவாளிதான். ஒரு அமைச்சருக்கு மட்டும் முதல்வர் ஸ்டாலின் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? டாஸ்மாகில் ரூபாய் 40,000 கோடி வரை ஊழல் நடந்துள்ளது. போலீசாரின் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் தேதி அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தோம். இனிமேல் தேதி அறிவிக்காமல் போராட்டம் நடத்துவோம். அப்போது என்ன செய்கிறார்கள் என பார்ப்போம். பாஜக மீதான பயத்தின் காரணமாக போராட்டம் தடுக்கப்படுகிறது. மடியில் கணம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும். ஊழல் செய்யவில்லை என்றால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும். பயம் இருந்ததால் கைது நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். தமிழகத்தில் நல்ல அரசியலை கொண்டு வர பாஜக போராடுகிறது. முதல்வர் ஸ்டாலின் உட்பட அனைவரையும் முற்றுகையிடுவோம். 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் ஊழல் பணத்தை வைத்து திமுக தேர்தலை சந்தித்தது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலையும் ஊழல் பணத்தையும் வைத்து திமுக சந்திக்க உள்ளது. இவ்வாறு அண்ணாமலை கூறினார். பேட்டி அளித்துவிட்டு போராட்டத்திற்கு புறப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர்.